ஆளை தேடிட்டு போவாதப்ப எல்லாமே எனக்குள்ள இருக்குங்கிறான்ல. உனக்கு மன்னிப்பு தானே வேணும், நான் மன்னிக்கிறவனா இருக்கிறேன். ரிஸ்க் தானே வேணும், ரிஸ்க் தரவனா இருக்கிறேன். நோய் தானே தீக்கணும், தீக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். எனக்கு தானே காட்டணும், அதுக்கு நான் தான் இருக்கிறேன். எல்லா தன்மைகளும் எனக்குள்ள இருக்குங்கும் போது ஏன் ஒன்னொன்னுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டு போற? எல்லாம் இங்க வா. அதுக்கு தான் அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறான். ஐயம்மா ததுவு, நீங்க எப்படி அழைப்பதாக இருந்தாலும் பலகுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன. அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கிறது, ரஸாக்கு, வஹாபு, ஜப்பார் இருக்குது. என்ன நேரத்தில் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் கூப்பிடு, எதை கூப்பிட்டாலும் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஆனா என்னை தான் கூப்பிடணும். நீ பிரார்த்திக்கிறதா இருந்தா அல்லாஹ்னு சொல்லு, ரஹ்மான் சொல்லு, ரஹீம் சொல்லு, ரஸாக்னு சொல்லு, ஜப்பார்னு சொல்லி வேற யாரும் கூப்பிட்டுறாத. இவ்வளவு அழகா ரப்புல் ஆலமீன் இதுல சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஆராஃப்ல 180வது வசனத்துல, வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன, அதை கொண்டுதான் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஃபதுஹு பிஹா, நீங்க துஆ செய்யறதா இருந்தா அதை கொண்டுதான் நீங்க துஆ செய்ய வேண்டும் அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப துஆ என்பது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கூடவே கூடாது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக சொல்றது. இன்னொரு இடத்துல நம்மள அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அம்மை யுஜீபுல் முக்தர்ர இதா தஆஹு வ யக்ஸிபு ஸூஅ வ யஜஅலகும் ஹுலஃபா அல் அர்லி ஐலாஹு மா அல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். அம்மை யுஜீபுல் முக்தர், நெருக்கடிக்கு ஆளானவன் இருக்கிறானே அவன், இதா தஆஹு, அல்லாஹ்வை பிரார்த்திக்கும் பொழுது பதில் தரக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? பிரார்த்திக்கும் பொழுது பதில் தரக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? வ யக்ஸிபு ஸூஅ, துன்பங்களை விளக்கக்கூடியவன் எவனாவது இருக்கிறானா? வ யஜஅலகும் ஹுலஃபா அல் அர்லி, இந்த பூமியிலே உங்களை வழித்தோன்றல்களாக ஆக்கியிருக்கிறானே, அப்படி ஆக்கியவன் எவனாவது இருக்கிறானா? இலாஹு மா அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேறு கடவுள்களா? கலீலம்மா ததக்கரூன், நீங்கள் குறைவாகவே சிந்திக்கிறீர்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வோடு வேற கடவுளா? நான் தான் பிரார்த்தனைக்கு பதில் தர ரெடியா இருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னும் சொல்றான் அல்லாஹ், துஆ வந்து இபாதத்து தான், அதான் பெரிய வணக்கம்ங்கிறதுக்கு அருமையான ஒரு ஆதாரம் சூரத்து காஃபிர் முதல் சொன்னது நம்மள 62. இப்ப காஃபிர்ங்கிற அத்தியாயத்துல 60வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான், வகால ரப்புக்கும், உங்கள் இறைவன் சொல்கிறான். திருக்குர்ஆன் வசனம் என்ன சொல்கிறான்? உதுஊனி, என்னிடத்திலேயே நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், பிரார்த்தியுங்கள். அஸ்தஜிபு லக்கும், உங்கள் பிரார்த்தனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உதுஊனி, என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தியுங்கள். அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னுடைய இபாதத்தை யார் அலட்சியப்படுத்துகிறார்களோ, துஆவை சொல்லிவிட்டு அல்ல இபாதத்துக்கிறான். என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும், இந்த பிரார்த்தனை என்ற வணக்கத்தை அவன் வந்து அலட்சியப்படுத்துகிறானோ, சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், நரகத்திலே இழிந்தவர்களாக அவர்கள் நுழைவார்கள். எவ்வளவு தெளிவா அல்லாஹ் சொல்றான். அப்ப ஒருத்தர் நரகத்தில் நுழைவதற்கு துஆவை விடுறதுதான் காரணம். அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டிய துஆவை வேற யார்ட்டையும் போய் கேட்கறதுதான் காரணம்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட, நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸ் சொன்னேன் இல்லையா, இப்னு மாஜாவுல வருது, அத்துஆஉ ஹுவல் இபாதா, துஆ தான் இபாதத்துன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆதாரம் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. துஆ தான் வணக்கம், துஆ தான் வணக்கம்னு நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இந்த வசனத்தை, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடத்திலே துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். இது மாதிரி நிறைய இருக்கு. ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லாஹு, அவன் தான் ஜீவன் உள்ளவன், அவனை தவிர கடவுள் இல்லை. ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன், அவனுக்கு மாத்திரம் களப்பற்ற நிலையிலே நீங்கள் வந்து துஆ செய்யுங்கள், அவனிடத்தில் மாத்திரம் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் காஃபிர் 65ல சொல்றான். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அழைக்கிறான, துஆ செய்யறான, அவனோட வழிகட்டவன் யார் அப்படிங்கிற கருத்தை அஹ்காப் 5ல சொல்றான். உங்கள் இறைவனை அடக்கத்தோடும் ரகசியமாகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறி இவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்று ஆராப் 55ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது, துஆங்கிறது ஒரு வணக்கம். எப்படி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை நீங்க நம்பிட்டீங்களோ, துஆவுக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. அதுக்கு அர்த்தம் தொழுகைக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, ஏன் தொழுகை வணக்கம். நோன்புக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, ஏன்னா நோன்பு வணக்கம். ஜகாத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஜகாத்து வணக்கம். ஹஜ்ஜுக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அது வணக்கம். அதே மாதிரி தான் துஆவுக்கு உரியவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, ஏன்னா துஆ ஒரு வணக்கம். அதுதான் தலை சிறந்த வணக்கம், அதுதான் முக்கியமான வணக்கம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் வந்து ரெண்டு விஷயத்தை விரும்புறான் துஆவுல. ஒன்னு
அடுத்த ஆள்கிட்ட கேட்க கூடாது, என்கிட்ட கேட்கணுங்கிறான். ரெண்டாவது, அடுத்த ஆள்கிட்ட கேட்காம என்கிட்ட கேட்காம இருந்துடக்கூடாது, என்கிட்ட கேட்டு ஆகணும். அடுத்த ஆள்கிட்ட கேட்க கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, என்கிட்ட கேட்டு ஆகணும். நான் ஒருத்தனையும் கேட்காம இருந்துக்கிறேன் கூட ஒரு மூமின் இருக்க முடியாது. அங்கேயும் போவான, அங்கேயும் கேட்கல, இருக்க முடியுமா? கோய்ப்பான அல்ல மல்லம் எஸ்ஆல் இல்லாக எவ்வளவு அழகி. எவன் ஒருத்தன் அல்லாட்ட கேட்க மாட்டேங்கிறானோ அவன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். திருமதியில துவாக்கள்ல ஒரு கிதாப் அத்தியாயம் இருக்குது. அதுல அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் எஸ்ஆல் இல்லாக எவ்வளவு அழகி. யாரிடத்துல அல்லாஹ் யார் அல்லாட்ட கேட்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். இப்ப இவ்வளவு என்ன விளங்குது? துவாங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு வணக்கம். இத மாத்திரம் விளங்கிட்டாங்கன்னு வைங்க, ஒரு குழப்பமும் இருக்காது. நம்ம துவா தானே செய்யறோம், துவாண்டா உங்களுக்கு விளங்குதுல. சாதாரணமா கூப்பிடுறதுக்கும் துவா என்ற பிரார்த்தனைக்கு உள்ள வித்தியாசத்தை நேத்து உங்களுக்கு சொல்லியாச்சு. சாதாரணமா கேட்கறதுங்கிறது பரஸ்பரம் கேட்கறது. துவா என்ற அடிப்படையில் கேட்கறதுன்னு சொன்னா அவன் எஜமான், நான் அடிமை. அவன் கண்ணுக்கு தெரியாத விதத்துல தருவான், சூப்பர் பவர் அவன், அவனுக்கு நான் எதுவும் கொடுக்க வேண்டியதில்ல, அவன் எனக்கு தரக்கூடியவன். இந்த மாதிரி நம்பிக்கைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அழைப்புக்கு பேர் தான் துவாங்கிறது. அப்ப இந்த மாதிரியான துவா செய்வதாக இருந்தால் அது ஒரே ஒருத்தனுக்கு தானே செய்யணும், உண்டு அல்லாஹ் தான் சொந்தக்காரன். உங்களுக்கு தெளிவாகி போச்சு. இப்ப என்ன, இந்த துவாவுல நீங்க பார்க்கணும், நம்ம போய் பெரியார்கள்ட்ட மகான்கள்ட்ட நாங்க துவா செய்ய சொல்றோம் நினைக்கிறான். இவன் ரெண்டு விஷயம் சொல்றான். ஒண்ணு, அவுளியாட்ட போய் கேட்கறான். என்ன கேட்கறான்னு கேட்டா, அவுளியாவே ஒரு பிரார்த்தனை பண்ணி நீங்க ஒரு அல்லாட்ட ஒரு பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டாங்கிறான். சில பேர் நீங்களே தாங்கிறான். சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவுளியாவே நீங்க அல்லாஹ்வுக்கு வேண்டிய ஆளு, நீங்க அல்லாட்ட சொல்லி நீங்க உங்க செல்வா கொஞ்சம் பயன்படுத்தி எங்களை கொஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படி கேட்கிறவன் இருக்கிறான். அவங்கள்ட்ட தாங்கன்னு கேட்கிறவனும் இருக்கிறான். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவங்க ஹயாத்தோட வாழ்ந்தாங்க இல்லையா? ஹயாத்தோட வாழ்ந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. ஒருத்தர் சொல்லி ஒரு துஆ செய்ய சொல்றது, அதாவது நமக்குள்ள நம்ம கேட்கற விட்டுப்புட்டு நீங்க எனக்கா செய்யுங்க, நீங்க எனக்கா செய்யுங்க, நீங்க எனக்கா செய்யுங்க, இப்படி கேட்கலாமா? முதல்ல கேட்கலாமான்னு கேட்டா கேட்கலாம். எப்ப கேட்கலான்னு கேட்டா உசுரோட இருக்கும்போது கேட்கலாம். உயிரோட இருக்கும் பொழுது ஒருத்தர் இன்னொருத்தட்ட போய் எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. இது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் அனுமதி இல்ல. யாரும் யாருக்கும் கேட்கலாம். உயர்ந்தவராக கருதப்படக்கூடியவர் சாதாரணமான ஆள்கிட்ட போய் எனக்கா நீங்க துஆ செய்யுங்கன்னு கேட்கலாம். சாதாரணமானவராக கருதப்படக்கூடியவர் உயர்ந்தவராக இருக்கிற ஆள்கிட்ட போய் என்ன செய்யலாம், எனக்கா நீங்க துஆ செய்யுங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. எப்ப? ஹயாத்தோட இருக்கிற வரைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்த நேரத்தில் சில சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் கேட்டுக்குறாங்க. ஒரு நாள் ஜும்மா பயான் நடத்திட்டு இருக்கிறாங்க. கடுமையான பஞ்ச நேரம், மழை பெஞ்சு ரொம்ப நாளாச்சு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமவாசி எந்திரிக்கிறார். சஹீஹுல் புகாரில் இருக்கக்கூடிய மலை தொழுகை ஒரு பாடம் இருக்குது, புகாரியில முஸ்லிம்ல இருக்குது, எல்லாத்திலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இது. அப்ப அந்த கிராமவாசி எந்திரிச்சு, அல்லாஹ்வுடைய தூதரே, பயிர்கள்லாம் கருவுது, கால்நடைகள்லாம் சாகுது, குடிக்க தண்ணி இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்க அல்லாஹ்ட்ட எங்களுக்கா துஆ செய்யுங்க, மழை வேண்டி இருக்குது, அதனால நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார். ஜும்மால நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி கேட்கிறார், கிராமவாசி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்யறாங்கன்னு கேட்டா துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அத கூட அந்த சஹாபி வர்ணிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறையிடக்கூடிய நேரத்தில் ஆகாயத்தில் எந்த ஒரு மேகமும் இருக்கவில்லை. அவ்வளவு பிரைட்டா வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கு சூரியன், மண்டை காயுது, மழை மேகமோ மழைக்கான அறிகுறியோ கூட இருக்கவில்லை. அந்த மாதிரியான நேரத்தில்